வணக்கம் சார். நாங்க இப்ப இந்தியாவுடைய பிரதமர் யாருங்கிறத பலதரப்பட்ட மக்கள்கிட்டையும் கேட்டுட்டு வர்றோம். ஒரு மாணவரா இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட நாங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறோம். இப்ப இந்தியாவில பிரதமரா யார் இருக்காங்க? நரேந்திர மோடி தலைவர். ரொம்ப சந்தோஷம். அவருடைய ஆட்சி காலம் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு நெருங்கி அடுத்த முறையும் அவர் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக தேர்தலை கண்டு இருக்காரு. இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில மாணவர்களுக்கான உதவிகள்ங்கிறது ஏதாவது மத்திய அரசு திட்டத்துல இருந்து இருந்திருக்கா? நிறைய இருந்திருக்கு. அவர் பரீட்சைக்கு சர்ச்சான ஒரு இது ஓபன் பண்ணிருக்காரு யூடியூப்ல. லைவா போடுவாங்க எல்லா விஷயமும். அது என்னன்னா இது யாரும் பண்ணல இது வரைக்கும் எந்த பிஎம்ஏ லைன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு வச்சு அவங்க கூட லைவ்ல இன்டராக்ஷன் பண்ணி எல்லாத்தையும் பேசுறாரு. அது மட்டும் இல்லாம நமக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு. பிஎம் இப்ப போன் ஹேண்டில் எப்படி பண்றது, பேரண்ட்ஸ் கூட எப்படி கம்யூனிகேஷன், ஒரு உறவு நல்ல உறவு வச்சுக்கிறது, டீச்சர் ஸ்டூடெண்ட்னா எப்படி இருக்கணும், குருவை எப்படி மதிக்கணும், குரு சிஷ்யர்கள் எப்படி இருக்கணும், அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட், பஞ்சுவாலிட்டி, அப்புறம் நிறைய குட் ஹேபிட்ஸ் சொல்லி தராரு. அது மாதிரி எந்த பிஎம் இது வரைக்கும் இன்டராக்ட் பண்ணல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அது முக்கியமான இது பிஎம் ஓட இன்டராக்ஷன். ரொம்ப சந்தோஷம். ரைட். இப்ப அடுத்து மோடிஜி ஆட்சிக்கு வரணும்னு நீங்க விரும்புறீங்களா? கன்ஃபார்ம் அவர் தான் வருவாரு. வருவாருங்கிற அந்த சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். இப்ப தமிழ்நாட்டுடைய தலைவரா அண்ணாமலைஜி வந்திருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு? நான் சொல்ல முதல்ல ஸ்டார்ட் பண்றேன். முதல் டைம் அவரை நான் பார்த்து பேசியிருக்கேன். அவரு இப்ப நீங்க யாரையும் தாக்க விரும்பல, எந்த பொலிட்டிக்கல் சென்டிமெண்டாவும் போக விரும்பல. ஆனா மிச்ச பொலிட்டிக்கல் கட்சிக்கும் பிஜேபிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா அவங்க நம்ம படிச்சவங்களா பாக்குறாங்க. முதல்ல எஜுகேட்டட் பீப்புள், நாட்டுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும். ரேண்டமா போறவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு கேட்கறல. மாதிரி அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, வாப்பா தம்பி நல்லா படிப்பான் அப்படின்னு அவர் ஒரு டிப்ஸ் கொடுப்பாரு. அவர் ஐஏஎஸ், எம்பிஏ கிராஜுவேட், மூணுமே கஷ்டமானது. பிஎஸ்சி காலேஜ்ல கிடைக்கிற இன்ஜினியரிங், எம்பிஏ கிராஜுவேட் ஐஏஎம்ல, அப்புறம் யூபிஎஸ்சி ஐஏஎஸ்ல பேச்சுலர் டாப்பரா வேற இருந்திருக்காரு, ஐபிஎஸ்ல டாப்பரா வேற இருந்திருக்காரு. மூணுமே கஷ்டமான செயல். அது மாதிரி ஒரு லீடர் எல்லா சேலஞ்சையும் எல்லா ஃபீல்ட்ல இருந்து ஏத்துக்க முடியும். அதனால அந்த மாதிரி குட் குவாலிட்டி உள்ளவர் நமக்கு தமிழக முதல்வரா அவங்களுடைய விருப்பம் எப்படி? நல்லது. நம்ம நாட்டை முன்னேற 75 வருஷமா நம்ம தமிழ் ஒன்னும் கிடைக்கல. நான் சொல்ல போனா நம்ம நாடு கொஞ்சம் முன்னேறணும்னா தமிழ்நாடும் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சு அது மாதிரி லீடர் வேணும். நம்ம அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சியா இங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் நிக்கிறாரு. அவர் பேர் எதுவும் கேள்விப்பட்டீங்களா? செந்தில்நாதன் அவங்களோட பேரு. அவங்க குக்கர் சின்னத்துல நிக்கிறாங்க. உங்களை மாதிரி அதாவது ஓட்டளிக்க உங்களுக்கு வயது வந்திருக்கும். நிச்சயமா நீங்களும் வாக்களிக்கணும். எல்லாத்தையும் வாக்களிக்க சொல்லுவோம். நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.